இயேசுவும் சீசர்களும் படகில் ஏறி மறுகரைக்குச் செல்லத் துவங்கினர். மறுகரை நீண்ட தொலைவில் இருந்தது. எனவே இயேசு படகில் படுத்து தூங்கத் துவங்கினார். சீசர்கள் படகில் பேசிக்கொண்டு வந்தனர். ஆனால் இயேசு படகின் ஓரத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். தண்ணீர் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்திலே யாரும் எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்தது. கடல் கொந்தளித்தது. புயல் காற்று வீசியது. அமைதியாயிருந்த அந்த கடல் பகுதி ஆக்ரோஷமாய் மாறியது. அலைகள் உயரமாயின. கடலின் கொந்தளிப்பில் படகு நிலை தடுமாறத் துவங்கியது. எப்போதும் அமைதியாகவே இருக்கும் இந்த கடல் பகுதிக்கு இன்று மட்டும் என்னவாயிற்று என்று சீசர்கள் பயந்தார்கள். இயேசுவை பார்த்தார்கள். இயேசு அமைதியாய் தூங்கிக் கொண்டிருந்தார். கடல் கொந்தளிப்பு அதிகரித்து கொண்டே வந்தது. இயேசு ஆழமான உறக்கத்தில் இருந்தார். அலைக்கடல் சத்தம் அவருடைய உறக்கத்தை கலைக்கவில்லை. சீசர்கள் நீண்ட நேரம் பொறுமையாய் காத்திருந்தார்கள். புயலின் சீற்றம் குறைந்தபாடில்லை. படகு எந்நேரமும் கவிழ்ந்து விடலாம் என்ற சூழ்நிலை. இயேசுவை எழுப்புவோம், வேறு வழியில்லை, இல்லாவிட்டால் நாம் சாக வேண்டியதான். சீசர்கள் பதட்டமடைந்தார்கள். இயேசுவே, இயேசுவே, சீசர்கள் கத்தினார்கள். இயேசுவே, காப்பாற்றும், சாகப் போகிறோம், காப்பாற்றும் என்று கத்தினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இன்னும் நம்பிக்கை வரவில்லையா? ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டார் இயேசு. அவ்வளவுதான். அத்தனை நேரமும் பேய் பிடித்தவனைப் போல அலறிக் கொண்டிருந்த அந்த கடல் சட்டென்று அமைதியானது. இந்த கடலா அப்படி சத்தம் போட்டது என்று நினைக்கும் அளவுக்கும் கடல் அமைதியாகிவிட்டது. எத்தனையோ முறை இயேசு அற்புதங்களை செய்வதை சீசர்கள் பார்த்திருக்கிறார்கள். நோய்கள் ஓடுவதையும் குருடர்கள் பார்ப்பதையும் ஒரு வார்த்தை சொல்லி மக்கள் குணப்படுவதையும் சீசர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இயேசுவின் மீது விசுவாசம் வரவில்லை. சீசர்கள் வியப்புடன் கடலின் நடுவே படகில் நின்று கொண்டிருந்தார்கள். நோய்கள் ஓடியதையும் பேய்கள் ஓடியதையும் பார்த்திருக்கிறோம். இப்போது காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி வியந்தார்கள். நாமும் கூட எவ்வளவு பிரச்சனையின் மத்தியில் இருந்தாலும் கவலைப்படக்கூடாதுங்க, பயப்படக்கூடாது. அவங்க சாகிற நிலைமையில சீசர்கள் இருந்தாங்க. படகு கவிழ்ந்து சாகிற நிலைமையில் இருந்தும் கூட அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே வார்த்தை, ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு என்று. ஆமாங்க, ஆண்டவரோட பிள்ளைங்க கூட ஏசப்பா எப்பவும் கூடவே இருப்பாங்க. அப்போ நம்மளை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டாங்க. ஏசப்பா சொல்லியிருக்காங்களே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஆமாம், நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை வெட்கப்பட்ட விடவே மாட்டாங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க. நம்மளை ஆண்டவர் சுகப்படுத்துவாங்க, பலப்படுத்துவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. எனவே நாமும் கூட